நீ எங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா செடியும் உங்களுக்கு காட்ட போகிற மாதிரி கல் ஊற்றிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக போகலாமா எங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செம்பருத்தி இருக்குது. ஸோ அந்த செம்பருத்திக்கு எங்கள் வீட்டில் பஞ்சமே இல்லை. ஏன்னா நிறையா செம்பருத்தி எங்கள் வந்துன்னா காமிச்சிருக்கு காய்ச்சிருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா இதான் அடுக்கு செம்பருத்தி. அந்த ஓலை அங்கே இந்த இங்கே இருக்குது பாருங்கள். அதில் இலையில மஞ்சிருக்கு. இதுவும் அடுக்கு செம்பருத்தி தான். இலையும் இலையும் ஒன்றா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கருவேப்பிலை இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை இங்கே ஒரு முருங்கை மரம். இதில் வந்து காய் கேட்கல. இது இன்னும் 2 வருஷம் ஆகும். அடுத்து இங்கேயும் ஒரு கருவேப்பிலை. அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. இதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு கத்திரிக்காய். அதுக்கப்புறம் இங்கே குட்டி கத்திரிக்காய் ஒன்று காய்ச்சிருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய். இங்கே ஒரு சுண்டைக்காய் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் இருக்குது காட்டுறீங்க. அங்கே சுண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இங்கே சுண்டைக்காய் செடி பூவெல்லாம் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே நிறையா சுண்டைக்காய் இருக்குது. எல்லாம் கொடுப்போம் நாங்கள் விற்கிறதுக்கு தான். இங்கேயும் நிறையா கிட்டத்தட்ட 4-5 சுண்டைக்காய் இருக்குது எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மாமரம். இப்போ தான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அப்பையிலேருந்து இருக்குது. ஒரு போத்தா வாங்கி பாருங்கள் கீழே எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா மாதுளை மரம். இதில் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து காய்க்கும். என்னாவும் இந்த மாதிரி பூ இருக்கும். இங்கே ஒரு பூ இருக்குது. இங்கே ஒரு பூ இருக்குது. இந்த பூ வந்து விரிஞ்சோன்னு டக்குன்னு கீழே வந்துருக்கு பாருங்கள். ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா. இங்கே தான் ரெட் கலர் இருக்குது பார்த்திங்களா. அது வந்து பூ தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஒரு மாதுளை மேலே ஒரு மாதுளை இருக்குது. உங்களுக்கு தெரியாது. மேலே நிறையா மாதுளை இருக்குது. அதுக்கப்புறம் பூ இருக்குது. எல்லாம் நிறையா பூ இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மல்லிகைப்பூ செடி இருக்குது. இங்கே படைக்கும். ஒரு சீசன் முடிச்சு படைக்கும். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மொட்டு இருக்குது. அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா பூத்துரும். அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். எவனா பென்சில் தெரிய வச்சுருக்கோம் பாருங்கள் பென்சில். அதுக்கப்புறம் பாருங்கள் வாழை மரங்க. இந்த வாழை மரம் எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது பாருங்கள். 1 2 3 கிட்டத்தட்ட 8 அந்த 9 வாழை மரம் இருக்குது. ஸோ இந்த வாழை மரத்தில் வாழைத்தார் காய்ச்சிருக்கு. நாங்கள் காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஊரில் இருக்குது உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்கன்னா வாழைத்தார் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் டக்குன்னு காமிக்கிறேன். இங்கே மிளகா செடி. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இங்கே மல்லிகைப்பூ இதே மாதிரி காய்ச்சிச்சு. அது நாங்கள் கீழே வெட்டி திரும்பியும் முளைச்சிருக்கு. அதான் அந்த செடி. இதுவும் நல்லா காமிக்கும். இது பாருங்கள். இது மிளகா செடி. இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து வச்சது தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது முருங்கை மரம்.